விஜய் சங்கீதா அவர்கள் பிரச்சனை ஊர் ஃபுல்லாக அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ சங்கீதா அப்படிங்கிறவங்க ஒரு தனிநபர். அவரோட கணவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை பண்ணி வெளியே வரப்போகுது. அப்படி அது விஜய் மீதே தப்பு இருந்தாலும் அதனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் விஜய் பண்ணது தப்பு தான், அதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் விஜய் பண்ண தப்புனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா வராது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ இதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. 200 பக்கம் உள்ள ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கும் துறையில் 200-500க்கும் மேற்பட்ட காலி இடங்களை நிரப்புறதற்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதாவது போஸ்டிங் போட லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த துறை சார்ந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வச்சு 200 பக்கம் உள்ள ஒரு கடிதத்தை நம்ம தமிழ்நாடு அரசு டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க. எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடவே இல்லை. எதுக்காக எஃப்ஐஆர் போடலன்னா, எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும்தான் இடி உள்ளே வர முடியும். அதனால தான் எஃப்ஐஆர் போடாமல் காலம் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கிடையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அதிமுகவை சேர்ந்த எம்பி இன்பதுரை கோர்ட்டுக்கு போகிறார். இந்த மாதிரி இடி இந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறார். உடனே நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஐஆர் போட்டு என்ன ஆச்சுன்னு என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட்டு உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடலை. உடனே நம்ம இன்பதுரை என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போகிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறார். இந்த மாதிரி நீங்கள் சொல்லியும் இன்னும் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சங்கீதான்கிற ஒரு தனிநபர் விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை நம்ம எல்லாரும் ஓன்னு போட்டு கடின்னு கடிக்கிறோம் விஜயை. ஆனால் இங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி ஆளுங்கட்சி அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறாங்க, நீதிமன்றமும் சொல்லுது. ஆனால் இன்னும் எஃப்ஐஆர் போடலை. இப்போ விஜய் சங்கீதா பிரச்சனைனால இந்த நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல, அதனால நாட்டுக்கு பாதிப்பு தானே. இப்போ லஞ்சம் கொடுத்துட்டு போயிருப்பான்ல, காசுலாம் பல கோடி கணக்கான காசு, அவன் காசு கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அவன் அந்த வேலையை வாங்கிட்டு இங்கே அவன் வேலை பார்க்குற இடத்துல மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்க தானே செய்வேன். அப்போ இதானே ஊழலோட ஊற்றுக்கண் இந்த இடத்துல தானே இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக இடி எஃப்ஐஆர் போட சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலை. ஏன்னா அவங்க அமைச்சரை பாதுகாக்கிறதுக்கு. இங்கே இந்த நேரத்தில் இடி உள்ளே அமைச்சரை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்போ எலெக்ஷன் யார் பார்க்குறது? அப்போ அதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும்ல. அதனால எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க.